Hi friends, last episode நம்ம JSX அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட்டுக்கும் நார்மல் HTML எலமெண்ட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். எப்படி DOM ட்ரீல டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எபிசோடில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பனண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ காம்பனண்ட்டு சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு பில்டிங் பிளாக்னு சொல்லலாம். ஓகேவா, எதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இப்போ நார்மலாக நீங்கள் உங்களோட வெப்சைட்டுன்னு சொல்லலாம், இல்லை உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் இல்லை ஃப்ளிப்கார்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் பார்க்குற சைட் பாராக இருக்கட்டும், இல்லை நேவ் பாராக இருக்கட்டும், லாகின் பேஜ், சைன் அப் பேஜ், இது எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு யூனிக்காக வந்து சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதியிருக்கும். அதே மாதிரி யூனிக்கான லாஜிக்ஸ் வந்து இருக்கும். வேறு என்ன சொல்லுவாங்க, ஸோ காம்பனண்ட்றது பார்த்தீங்கன்னா ரீயூசபிள்னு சொல்லுவாங்க. அது ஏன் ரீயூசபிள் சொல்கிறாங்க? ஒன்ஸ் யூ டிஃபைன் அ காம்பனண்ட் யூ கேன் யூஸ் இட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ நம்ம ஒரு முறை வந்து ஒரு காம்பனண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் கால் பண்ணிக்கலாம். சேம் லைக் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து நான் டிக்ளேர் பண்ணிவிடுவேன். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணலாம், கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணுறது மூலிமா இன்புட் மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக இன்புட் வாங்கிட்டு அந்த ஒரே ஒரு டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு முறை நான் காம்பனண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணிட்டா போதும், மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் யூஐயில் வந்து நான் கால் பண்ணுறது மூலிமா நிறைய அந்த கண்டென்ட் வந்து எனக்கு யூஐயில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரே கண்டென்ட் மல்டிபிள் டைம்ஸ் வேணுனாலும் நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரீயூசபிலிட்டிக்காக. ஸோ அடுத்து காம்பனண்ட்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக காம்பனண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஸ்டேட் இருக்கும். ஸோ ஸ்டேட்டுன்றது சிம்பிள் தான், டேட்டாவை தான் வந்து ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது யூஸரோட டேட்டா வருது அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நான் டேட்டா வந்து ஒரு காம்பனண்ட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். சரியா, இப்போது அந்த டேட்டாவை வேறு ஒரு காம்பனண்ட்டில் நான் யூஸ் பண்ணணும், வேறு ஒரு ஃபைலில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ப்ராப்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட் டேட்டாவை சென்ட் பண்ணுறது, அது காம்பனண்ட்டில் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்ன்றது வந்து நார்மலாக காம்பனண்ட்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் கிளியராக பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காம்பனண்ட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், இன்னொன்று கிளாஸ் காம்பனண்ட். நார்மலாக காம்பனண்ட்ன்றது வந்து ஒரு பில்டிங் பிளாக் தான். ஓகே, எப்படியும் யூஐயில் சம் கண்டென்ட் வந்து ஷோ ஆக போகுது. நார்மலாக காம்பனண்ட் என்னது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், காம்பனண்ட்ன்றது வந்து ஒரு JSX ரிட்டர்ன் பண்ணும். சரியா, JSXன்றது HTML இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கும், அதான் JSX ரியாக்ட் யூஸ் பண்ணுறனால. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து நான் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட். இது ரெண்டு விதமாக நான் என்ன பண்ணலாம், காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் என்ன, கிளாஸ் காம்பனண்ட் என்ன? ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ன்றது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க ஃபங்க்ஷன் மாதிரி தான். அதே மாதிரி கிளாஸ் காம்பனண்ட்ன்றது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம இங்கே காம்பனண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இப்போ ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போதைக்கு நான் வந்து தியரிட்டிக்கலாக கொடுக்குறேன், அடுத்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து ஸ்டேட்லெஸ் காம்பனண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளாஸ் காம்பனண்ட்ன்றது வந்து ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஸ்டேட்லெஸ், ஏன் ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்ன்ற ஒரு விஷயம் இருக்கும், டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் வேறு ஒரு லைப்ரரி வச்சு தான் வந்து நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே கிளாஸ் காம்பனண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஓனாக வந்து சில ப்ராப்பர்ட்டி, சில மெத்தட்லாம் இருக்கும். ஓகேவா, நம்மளாம் ஆப்ஜெக்ட்டில் ப்ராப்பர்ட்டி மெத்தட்னு பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்து முன்னாடியே கிளாஸ் காம்பனண்ட்டில் ப்ரீடிஃபைண்டாக வச்சுருக்காங்க ஸ்டேட் ப்ராப்பர்ட்டின்றது. அதனால தான் வந்து கிளாஸ் காம்பனண்ட் ஸ்டேட்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் ஸ்டேட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்காகவே ஹூக்ஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஹூக்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா 2019 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எந்த வெர்ஷன்லன்னா 16.8. இது வந்ததுக்கப்புறம் தான் இப்போது மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது எந்த காம்பனண்ட் அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் தான் இப்போ இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹூக்ஸ்ன்றது ரிலீஸ் பண்ணனால தான். சரியா, இதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்லேயே நான் ஸ்டேட் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். 2019 முன்னாடி வரைக்கும் கிளாஸ்ன்றது தான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கிளாஸ் காம்பனண்ட். நார்மலாக இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸ்டேட்னா நம்மளோட டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பேக் எண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பண்ணணும், என்னோட அப்ளிகேஷனில் பேக் எண்ட்லேருந்து நான் இன்கேஸ் டேட்டாவை எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெப் சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயம் வந்து சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் காம்பனண்ட்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஹூக்ஸ்ன்றதை ஒன்று வச்சு எல்லாமே நல்லா பண்ணிக்க முடியும் ஈஸியாக. சரியா, ஓகே. அடுத்து இதை நான் சொல்லியாச்சு. ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் வந்து டிஃபைன் பண்ணும்போதே வந்து பேராமீட்டர் ப்ராப்ஸ்ன்றதை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான டெம்ப்ளேட்ன்றனால அது வந்து திஸ்ன்ற அந்த கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அதை நான் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ VS கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம
ஆல்ரெடி பார்த்த 3 எபிசோடுக்கு தனித்தனி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதுக்கும் அதே மாதிரி செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட இந்த டைரக்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் சிம்பிள் தான். கமாண்ட் npm create white at latest. இந்த கமெண்ட் டைப் பண்ண அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து எபிசோட் 4 காம்பனனால ஜஸ்ட் நான் காம்பனா கொடுத்துக்கிறேன். நேம் எது ப்ராஜெக்ட் நேம் எதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. என்டர். ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ணிக்கோங்க, ரியாக்ட். அதே மாதிரி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ரைட் கிளிக், ஓப்பன் இன்டகிரேட் டெர்மினல். இதில் npm இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் package.jsonல இருக்க அந்த டிபெண்டன்சிஸ், அதே மாதிரி டெவ் டிபெண்டன்சிஸ், இதில் இருக்கிற லைப்ரரி எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபுல்லாக அந்த நோட் மாடியூல்ஸ் அதில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, வந்துருச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் க்ரியேட் பண்ணலாம். npm run dev. டெக்குன்னு கொடுத்துட்டேன். npm run dev கொடுத்தோம் அப்படின்னா ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ என்ன இருக்குது, ஒரு லோக்கல் சர்வர் ஓப்பன் ஆகிருக்கு நம்ம டிவைஸில், இந்த போர்ட்டில். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 5173 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன். ஸோ கம்மிங் பேக் டு அவர் ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்பனண்ட் தானே இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். ஸோ காம்பனண்ட்ஸ் எல்லாமே எங்கே க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா SRCன்ற அந்த ஃபோல்டரில். ஸோ நம்ம சோர்ஸ் ஃபைல் எல்லாமே எங்கே இருக்கும், SRCயில். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரியாக்ட்லேயே வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது app.jsxன்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு காம்பனண்ட் இருக்குது. அதே மாதிரி main.jsx 2 இருக்குல்ல. ஸோ இதில் app.jsxன்றது காம்பனண்ட். நார்மலாக இந்த காம்பனண்ட்ன்றது பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பாஸ்கல் கேஸில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளால் இந்த main.jsx பார்த்திங்கன்னா கேமல் கேஸில் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலில் இருக்குது. ஆப் பார்த்திங்க அப்படின்னா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் இருக்குது. நார்மலாக எப்பவுமே ரியாக்ட்னு பொறுத்த வரைக்கும் அது காம்பனண்ட் செப்பரேட் டிஃபைன் பண்ணுறதுக்காக அதோட ஃபைல் நேம் எப்பவுமே வந்து பாஸ்கல் கேஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, அது மட்டும் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களே ஏதாவது புதுசாக ஏதாவது காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்கல் கேஸில் தான் நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணணும், சரியா. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு இதில் இருக்கிறது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இது எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த லோகோவும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த யூஸ் ஸ்டேட் இது இப்போதைக்கு எதுவுமே தேவையே இல்லை. அதே மாதிரி இதுவும் நம்ம தூக்கிடுவோம். ஓகே. ஸோ தூக்கியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக வந்து இந்த SRC அப்படின்ற அந்த ஃபோல்டரில் வந்து காம்பனண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். காம்பனண்ட்ஸ். எப்பவுமே வந்து நம்ம ஒரு காம்பனண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னாலே இந்த app.jsx இதிலே நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணாமல் ஒரு ஃபோல்டர் செப்பரேட்டாக எப்பவுமே வச்சுக்கணும், ஓகேவா. அந்த ஃபோல்டர் தான் வந்து காம்பனண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஒரு டெவலப்பராக வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்னோடய மோட்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டூ அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா. ஒரு டூ லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 காம்பனண்ட் வேணும். ஹெட்டர் ஒன்று, ஃபூட்டர் ஒன்று, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த பாடியில் இருக்க அந்த கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக content.jsxன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், சரியா. ஸோ அதில் வந்து ஹெட்டர்ன்றது ஆல்ரெடி காம்பனண்ட்டில் 2 டைப்ஸ் சொன்னால, ஃபங்க்ஷனல், கிளாஸ். ஹெட்டர்ன்றது வந்து ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ண போகிறேன், ஃபூட்டர்ன்றது கிளாஸில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த content.jsxன்றது நார்மலாக ES7ன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஒரு ஷார்ட்கட்டை வச்சு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எதர் ஃபங்க்ஷன் இல்லைனா கிளாஸ், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று, அந்த ஷார்ட்கட்டை வச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஹெட்டருக்கு வந்து header.jsx ஒரு ஃபைல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா footer.jsx இந்த பாடியில் இருக்க கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக content.jsx. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த 3 காம்பனண்ட் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோமா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து header.jsx. இது நான் என்னது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நார்மல் தான், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே சொன்னோம் இல்லையா. ஃபங்க்ஷன் இது ஒரு காம்பனண்ட்ன்றனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பனோட நேமும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல் நேம் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஹெட்டர், ஓப்பன் க்ளோஸ் பேரன்தசிஸ், அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நார்மலாக வந்து ஹெட்டர் தானே, இது வந்து ஹெட்டர் காம்பனண்ட். அதனால் நார்மலாக நான் div tag யூஸ் பண்ணாமல் ஹெட்டர்னே சொல்லிட்டு ஒரு சிமெண்டிக் எலமெண்ட் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா.
ஓப்பன் க்ளோஸ் பேரன்தசிஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா H1ல் டூடு லிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் டூடு லிஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபைல் இந்த காம்பனண்ட்டை நான் என்ன பண்ணோம், ஆப் காம்பனண்ட்டில் நான் கால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நான் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணால் மட்டும் தான் ஆப் காம்பனண்ட்டில் அதை வந்து நான் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், மாடியூல்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் அந்த காம்பனண்ட்டோட நேம், எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக தான் அனுப்ப போகிறோம். ஸோ டிஃபால்ட் இந்த காம்பனண்ட் நேம் ஹெட்டர். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்டர்னு அடித்தாலே போதும். ஹெட்டர்னு அடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹெட்டர்ன்ற காம்பனண்ட் இங்கேருந்து வந்திருக்கு. காம்பனண்ட் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் header.jsx அந்த ஃபைல்லேருந்து இந்த காம்பனண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக விஎஸ் கூட கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். செல்ஃப் க்ளோஸ் டேக் மாதிரி // அதுக்கப்புறம் ஆங்கிள் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய யூஐயில் போய் பார்க்குறேன். யூஐயில் போய் பார்த்தோம் அப்படின்னா டூ டு லிஸ்ட்டு வந்திருக்கா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வியூ போர்ட்டில் வந்து சென்டரில் வந்துருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும் போதே app.jsxக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குது. அதே மாதிரி main.jsxக்கு வந்து index.cs சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்குது. கரெக்டாக? இப்போதைக்கு எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. நான் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுவும் சரி, இதுவும் சரி. இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே ஓனாக வந்து ஸ்டைல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். ஓகேவா? இப்போ என்னோடய யூஐ பார்த்தோம் அப்படின்னா டூ டு லிஸ்ட் வந்து மேலே டாப் லெஃப்ட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே வந்து தனியாக வந்து சிஎஸ் ஃபைல் வச்சுருப்பாங்க. அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு காம்பனண்ட் இப்போ app.jsx மாதிரி இப்போ இங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா header.jsxன்னு வச்சுருக்கேன்னா இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன அப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது காமனாக நீங்கள் என்ன பண்ணலாம், index.jsலேயே வந்து header.jsxக்கு சேர்த்து நீங்கள் ஸ்டைல் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இதுவே ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் இருக்குது, லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், header.jsx அப்படின்னா header.cssன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு ஸ்டைல் ஷீட் வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த app.jsx வச்சுருக்காங்களா அதே மாதிரி ஒரு காம்பனண்ட்டுக்கு தனியாக ஸ்டைல் ஷீட் வச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம app.css கூட தேவையில்லை. சின்னதாக இப்போதைக்கு ஒரு 2D லிஸ்ட் தானே பண்ண போகிறோம். அதனால் காமனாக வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் வந்து index.csலேயே நம்ம ஸ்டைல் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் நான் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் வந்து பேராமீட்டர் வந்து ப்ராப்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் டிஃபால்ட்டாக வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன இந்த ப்ராப்ஸ்ன்ற பேராமீட்டரில் என்ன வருதுன்னு தெரியணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், console.logல ப்ராப்ஸ்ன்ற அந்த ஆப்ஜெக்டை நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போது உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் கன்சோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறேன். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு லோட் பண்ணால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டென்ட் வந்து ஷோ ஆகலை, அதுக்கு பதிலாக ஒரு எரர் வருது. ஓகேவா? ஸோ என்ன எரர் அப்படின்னா சம்திங் லைக் 404 வருதா. ஸோ இப்போ நம்ம டெர்மினல்லையும் போய் பார்க்கலாம். டெர்மினல்லையும் போய் பார்த்தோம் அப்படின்னா app.jsxல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட டேரக்டரியில் வந்து app.cssன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இல்லவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணலாம், தூக்கிடலாம். இப்போ தூக்கிட்டு இப்போ போய் பார்க்குறேன், யூஏல லோட் பண்ணுறேன். லோட் பண்ண அப்படின்னா எனக்கு இப்போ கண்டென்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது கண்டென்ட் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் header.jsxல வந்து ப்ராப்ஸை வந்து கால் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். அதை கன்சோல் பண்ணும்போது ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்திருக்கா. ஸோ இது ஏன் எம்டி ஆப்ஜெக்ட் இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னா நார்மலாக இந்த காம்பனண்ட்டில் இந்த ப்ராப்ஸ்ன்ற பேராமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வேறு ஒரு காம்பனண்ட்லேருந்து ஏதாச்சும் டேட்டா வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி வைக்கிறது அந்த ப்ராப்ஸோட வேலை. சரியா? ஸோ அது எங்கேருந்து வரும், அது ஆக்சுவலாக அந்த ப்ராப்ஸ்ன்றது எங்கேருந்து வரும் அப்படின்னா அது வேறு ஒரு காம்பனண்ட்லேருந்து டேட்டா வரும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த header.jsx இந்த காம்பனண்ட்டை வேறு ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட்டில் நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த காம்பனண்ட்லேருந்து டேட்டாவை மேபி நான் அந்த ஹெட்டருக்கு வந்து அந்த ஹெட்டர்ன்ற அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நான் அனுப்பியிருக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த header.jsx நான் எங்கே கால் பண்ணியிருக்கேன், app.jsxல கால் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நமக்கு தெரியும் app.jsxன்றதை வந்து பேரண்ட் காம்பனண்ட். இன்கேஸ் இதில் வந்து நான் காமனாக ஒரு டேட்டா வச்சுருக்கேன், அந்த டேட்டாவை வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். சென்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நான் ஹெட்டரில் ரிசீவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து
ஒரு டைனமிக்கான ஒரு வேல்யூ வைக்கிறேன்னு வச்சுப்போம். லெட் யூசர் வந்து சும்மா இப்போதைக்கு K7 வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த header.jsxல நான் யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ப்ராப்ஸ்ன்றது. இதை பற்றி நான் கிளியராக வந்து வேறு ஒரு எபிசோடில் அடுத்து இன்னும் 2-3 எபிசோடு கழிச்சு இந்த ப்ராப்ஸ் பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு ஓவர்வியூ மாதிரி. ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்து நான் என்ன பண்ணேன் ஹெட்டருக்கு அனுப்பணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த ஹெட்டர் காம்பனண்ட் நான் கால் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துலையே வந்து கீ வேல்யூ பேராக அனுப்புவாங்க. ஓகேவா? நார்மலாக ஆட்ரிபியூட் எப்படி பாஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். நார்மலாக ஒரு டேக் இருக்குது அப்படின்னா அந்த டேக் வந்து ஆட்ரிபியூட் நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆட்ரிபியூட்டை ரியாக்டில் என்ன சொல்லுவாங்க ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்ஸாக நம்ம என்ன பண்ணுவோம் அனுப்புவோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் யூசர் அப்படின்ற ஒரு கீ. ஓகே, இது கீன்னு சொல்லுவாங்க. வேல்யூ நான் எது அனுப்ப போகிறேன் அப்படின்னா இந்த வேரியபிளை தான் நான் வேல்யூ அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆப்ஜெக்ட் நீங்கள் அனுப்பிக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் கர்லி ப்ராசஸ்க்குள்ளே அந்த யூசரை நீங்கள் பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போது header.jsxல பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டரில் நான் ரிசீவ் பண்ணுவேன். இப்போது console.log ப்ராப்ஸ் வாங்கியிருக்கேன்னா இப்போ ப்ரௌசரில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த இங்கே எரர் வருதுல இதெல்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ என்னோடய கோடில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கன்சோல் மட்டும் அடித்தேன் அப்படின்னா உடனே வந்து ப்ரௌசரில் இந்த ஹாட் மாடியூல் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னோம் இல்லையா, ஹாட் மாடியூல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபாஸ்ட் ரிஃப்ரெஷ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உடனே ப்ரௌசரில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பண்ணுறனால இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணும். அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ இங்கே போயிட்டு ஜஸ்ட் திரும்ப ஒரு முறை லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ ஆப்ஜெக்ட்டில் இப்போ என்ன இருக்குது யூசர் K7 இருக்கா. ஏன் அப்படின்னா வேறு ஒரு காம்பனண்ட்லேருந்து எனக்கு யூசர்ன்ற ஒரு வேரியபிள் வந்திருக்கு. இந்த ப்ராப்ஸ் இதான் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இந்த பேராமீட்டரில் ரிசீவ் பண்ணிப்பாங்க. சரியா? ஓகே தானே? அவ்வளோ ஃபங்க்ஷன் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த footer.jsx நான் வச்சுக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாஸ்ன்ற அந்த கீவேர்டு கொடுத்துக்கணும். ஓகேவா? இது ஒரு காம்பனண்ட்ன்றால் நீங்கள் என்ன பண்ணணும் பாஸ்கல் கேஸ் யூஸ் பண்ணணும். சரியா? ஃபூட்டர். ஸோ இந்த ஃபைல் நேமும் காம்பனண்டோட நேமும் வந்து சேமாக இருக்கணும். ஃபூட்டர் நார்மலாக வந்து ஊப்ஸ் ஜாவாஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இல்லை ஜாவா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் ஒரு கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் கொடுத்துட்டு அந்த கிளாஸுக்குன்னு ஒரு நேம் கொடுப்போம். அது ஒரு கர்லி ப்ராசஸ் வந்து ஒவ்வொன்றி க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காம்பனண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணுறது எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காம்பனண்ட் கரெக்டாக. ஸோ அதனால் காம்பனண்ட் அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க. ஸோ காம்பனண்ட் டைப் பண்ணால் வரல. ஏன் வரல அப்படின்னா நான் வந்து ரியாக்ட்ன்ற அந்த லைப்ரரி வந்து நான் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ரியாக்ட் அந்த லைப்ரரியிலேருந்து காம்பனண்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ன்றது வந்து ஒரு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸ்லேருந்து இப்போது எனக்கு கிளாஸ் காம்பனண்ட்டாக மாறிடுச்சு ரியாக்டில். சரியா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் எப்படி நான் இப்போது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து டேரெக்டாக வந்து ரிட்டர்னில் JSXன்னு எழுதிட்டேன். இப்போ கிளாஸ் காம்பனண்ட்டில் எப்படி எழுதுறது? ஸோ கிளாஸ் காம்பனண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபங்க்ஷன்ன்றது நார்மலாக இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷன்ற கீவேர்டை வச்சு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கீவேர்டை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. இதுவே ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி தான் இப்போ இந்த கிளாஸ்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்கான டெம்ப்ளேட் கரெக்டாக. ஸோ அப்போது இதுக்குள்ளே வந்து நான் ஒரு JSXை நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெத்தடுக்குள்ளே தான் நான் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்னு சொல்ல இல்லை ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? நார்மல் ஃபங்க்ஷன் தான் அது ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மெத்தட் வந்து JSX ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டர்னு ஒரு மெத்தட் டிஃபால்ட்டாக கிளாஸில் இருக்குது. ஓகேவா? ரெண்டர். ஸோ இது சேம் லைக் அதை நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் மாதிரி தான். அங்கே ஃபங்க்ஷன்ற கீவேர்டு வச்சு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். இங்கே இந்த கிளாஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் டெம்ப்ளேட்னால ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு மெத்தடை வச்சு நான் JSX ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேவா? கர்லி ப்ராசஸ் இதில் ரிட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபூட்டர் கரெக்டாக. ஸோ அதனால் ஃபூட்டர் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா H2ல வந்து இப்போதைக்கு நான் ஃபூட்டர்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு காம்பனண்ட் நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் app.jsxல நான் யூஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் மாடியூல்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபூட்டர். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் app.jsxல யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான். இம்போர்ட்
ஃபூட்டர்னு அடிச்சிங்களானாலே அதுவே விஎஸ் கூட என்ன பண்ணும் சஜஸ்ட் பண்ணும். கொடுத்தீங்க அப்படின்னா ஃபூட்டர் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிட்டேனா, ஸோ அதை நான் கால் பண்ணிக்கிறேன் ஃபூட்டர். ஸோ இது ஒரு காம்பனண்ட்னால நீங்கள் என்ன பண்ணணும் செல்ஃப் க்ளோஸ் பண்ணணும். அதனால் /ஆங்கிள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது என்னோடய ப்ரௌசரில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃபூட்டர் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ லோட் பண்ண அப்படின்னா எனக்கு ஃபூட்டர் வந்திருக்கா, ஓகே தானே? ஸோ கிளாஸ் காம்பனண்ட் இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நார்மலாக ஹெட்டரில் ப்ராப்ஸ் ஓகே. இப்போது இதில் வந்து ப்ராப்ஸ் எப்படி வரும்? நார்மலாக இந்த கிளாஸ்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்கான டெம்ப்ளேட்னால ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து ஆப்ஜெக்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து ப்ராப்ஸ் வந்து ஆட் ஆகும். அது எப்படி நான் கால் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட்குள்ளே console.logல திஸ்ன்ற அந்த கான்டெக்ஸ்ட் மூலியம் பண்ணுவாங்க. இப்போ நான் ப்ராப்ஸ் அடித்தாவே this.props தான் வரும். ஓகேவா? திஸ்ன்றது வந்து எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த கரண்ட் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் ஃபூட்டர் இருக்கு இல்லையா, இது எப்படியும் இந்த டெம்ப்ளேட் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த திஸ்ன்ற கான்டெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். சரியா? ஓகே. ஸோ நார்மலாக அதில் நான் ஃபங்க்ஷன் மெத்தடுன்றனால அதில் டிஃபால்ட்டாக பேராமீட்டராக கொடுத்துட்டாங்க. இது ஒரு கிளாஸ்ன்றனால ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, அதனால தான் திஸ்ன்றதை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ கன்சோல் பண்ண அப்படின்னா இப்போ ப்ரௌசரில் போய் பார்க்குறேன், லோட் பண்ண அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷனில் ப்ராப்ஸ் வாங்கிறனால யூசர் கேஸ் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த app.jsxல பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டரில் வந்து எந்த ஒரு டேட்டாவும் நான் வந்து ஆப் காம்பனண்ட்டில் அனுப்புனா மட்டும்தானே அந்த ப்ராப்ஸில் வந்து ரிசீவ் ஆகும். சும்மா சாம்பிளாக அனுப்பலாமா? சாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூசர் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், முருகேஷன் நான் ஒரு வேல்யூ அனுப்புகிறேன். ஓகேவா? இப்போ முருகேஷன் அனுப்பிட்டு இப்போ நான் கன்சோலில் பார்க்குறேன். இப்போது கிளியர் பண்ணிவிட்டு லோட் பண்ண அப்படின்னா கிளாஸ் காம்பனண்ட்டில் யூசர் வந்து முருகேஷன் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை வந்து நம்ம பாஸ் பண்ணி அது பேர் ப்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கிளியராக வந்து பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான டேட்டாலாம் அனுப்பலாம் அதெல்லாம் வேறு ஒரு எபிசோடில் கிளியராக பார்க்கலாம். ப்ராப் டைப்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம் கிளியராக. சரியா? ஓகே. ஹெட்டர் காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஹெட்டர் காம்பனண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபூட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபூட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா content.jsxன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் வச்சுருக்கேன். இது எதுக்கு? பாடியில் இருக்க கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து நான் காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்டென்ஷனில் வந்து ES7 அப்படின்ற ஒரு ஸ்னிப்பட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ES7 React Redux சொல்லிட்டு ஒரு ஸ்னிப்பட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா RAFCன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு RAFCE ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் காம்பனண்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்ன்ற அந்த கீவேர்டோட சேர்த்து வரும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நார்மலாக வந்து RAFCE கொடுத்த உடனே எனக்கு டிஃபால்ட்டான எக்ஸ்போர்ட் வந்துருக்கு. இப்போது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இது ஒரு வேவா, அதே மாதிரி RAFCன்னு கொடுத்தேன் அப்படின்னா வெறும் ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் காம்பனண்ட் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம்டு எக்ஸ்போர்ட் வந்திருக்கு. ஓகேவா? அந்த நேம்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கிளியராக நான் மாடியூலில் நான் சொல்லியிருப்போம். போயிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எபிசோடில் பார்த்துட்டு வந்துருக்கேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நம்மளால் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனில் நேம்டு எக்ஸ்போர்ட்டாக வந்திருக்கா. ஸோ இப்போது இது எப்படி நான் வந்து app.jsxல நான் கால் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னால டேரெக்டாக வந்து அந்த நேம் அந்த காம்பனண்ட் நேம் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இது வந்து ஒரு நேம்டு எக்ஸ்போர்ட்னால எப்படி நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கண்டென்ட் கொடுத்த உடனே அந்த காம்பனண்ட்டை கால் பண்ண உடனே ஸோ இங்கே பாருங்களேன், மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் வந்து எனக்கு அந்த காம்பனண்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நேம்டு எக்ஸ்போர்ட்டுக்கும் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி அலைஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நம்ம இனிமேல் நம்ம ப்ராஜெக்ட் பார்க்க அந்த அலைஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம். சரியா? நார்மலாக இந்த நேம்டு எக்ஸ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்ன்ற இந்த கீவேர்ட் மூலிமா வந்து இந்த காம்பனண்ட் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் தான் இருக்கணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக வேறு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போக நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ கண்டென்ட் கால் பண்ணியாச்சு. இப்போ யூஏல வரதா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூட்டரை வந்துருச்சு, கண்டென்ட் வந்துருச்சு, டு டூ லிஸ்ட் வந்தாச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்கு எப்படி ஷார்ட் ஹேண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு இருக்குது. RCCன்னு சொல்லுவாங்க. RCC கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கிளாஸ் கண்டென்ட் எக்ஸ்டென்ஸ் வந்து காம்பனண்ட் வந்துருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இம்போர்ட் ரியாக்ட் காம்பனண்ட் ஃப்ரம் ரியாக்ட்னு வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே காம்பனண்ட் வந்து வந்திருக்கா.
ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபூட்டரில் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியாக்ட்லேருந்து ரியாக்ட் டாட் காம்பனண்ட் கொடுத்துருப்போம். ரியாக்ட் லைப்ரரியை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ரியாக்ட்லேருந்து காம்பனண்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக அந்த காம்பனண்ட்டை கால் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்து டேரெக்டாக காம்பனண்ட்டுன்னு கர்லி பிரேசஸில் கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நாமளாக இங்கே வந்து ரியாக்ட் டாட் காம்பனண்ட்னு வந்திருக்கு. ரியாக்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் தானே அதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டியை கால் பண்ண முடியும் காம்பனண்ட்ன்றதை. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறனால தான் கர்லி பிரேசஸ் கொடுத்து அதை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூசர்ன்ற ஒரு வேரியபிளை ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்டில் வந்து ஐடி 1 சும்மா இப்போதைக்கு காம்பவுண்ட் சொல்லிட்டு சும்மா ஒரு வேரியபிள் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பனண்ட்ன்றதை வந்து நான் எப்படி கால் பண்ணலாம், அந்த யூசர் அப்படின்ற அந்த வேரியபிள்ஸ் தானே கால் பண்ண முடியும். யூசர் டாட் காம்போ இப்படி தானே கால் பண்ண முடியும். இப்போ நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணேன் அப்படின்னா அந்த காம்பவுண்டர் வேரியபிள் டேரெக்டாக வந்து கால் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம், லெட் கர்லி பிரேசஸில் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடி கமா காம்போ ஈக்குவல் டு அந்த யூசர், இந்த ஆப்ஜெக்ட் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒவ்வொரு முறை யூசர் டாட் காம்போ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, டேரெக்டாக அந்த காம்போவை மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீஸ்ட்ரக்சரிங் இந்த கான்செப்டை தான் என்ன பண்ணுறாங்க இந்த லைப்ரரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு முறை ரியாக்ட் டாட் காம்பனண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அந்த காம்பனண்ட்டை இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ காம்பனண்ட் கொடுக்குறது மூலிமா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காம்பனண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே பண்ணுறது தான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இது வந்துருங்க. ஓகே, அந்த ES6 அதுக்கு மேலே இருக்க கான்செப்ட்ஸ். ஸோ இப்போது ஸ்டில் எனக்கு காம்பனண்ட் வந்திருக்கா யூஏல பார்க்கலாம். லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்திருக்கு. சின்டெக்ஸ் எரர், த ரெக்வஸ்டட் மாடியூல் content.jsx does not provide an export named. ஓகே, ஸோ என்ன வந்திருக்கு எரர் அப்படின்னா இங்கே வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இப்போ அந்த ஷார்ட்கட் வச்சு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் app.jsல பார்த்தீங்க அப்படின்னா நேம்டு எக்ஸ்போர்ட் மாதிரி நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது அப்படியே என்ன பண்ணலாம், கர்லி பிரேசஸ் தூக்கிட்டு நார்மலாக டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டாக கொடுக்கலாம். இப்போது லோட் பண்ணுறேன். லோட் பண்ண எனக்கு கண்டென்ட் வந்துருக்கு. ஓகே தானே, சரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 3 காம்பனண்ட் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஹெட்டர், ஃபூட்டர், கண்டென்ட். என்னோட டூ டூ லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹெட்டர் வச்சாச்சு, ஃபூட்டர், கண்டென்ட் வந்து வச்சாச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரௌசரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். என்ன அப்படின்னா ரியாக்ட் டெவலப்பர் டூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து க்ரோம் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ணுங்கள். க்ரோம் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் எக்ஸ்டென்ஷன் தீம்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ரியாக்ட் டெவலப்பர் டூல்னு அடிங்க. வந்திருக்க கீழே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நார்மலாக ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ப்ரௌசரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பவும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே ஸோ இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ பக்கத்தில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் சிம்பிள் இருக்கும். இதில் வந்து ஆடாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போது இது வந்து எனக்கு ப்ராஜெக்ட்டில் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும்ல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரௌசர் டெவலப்பர் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய டேப்ஸ் இருக்குல்ல, எலமெண்ட்ஸ், கன்சோல், சோர்ஸ், நெட்வொர்க். அதில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட்ஸ், ப்ரொஃபைலர்னு சொல்லிட்டு 2 வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகிருக்கும். 2 டேப் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த காம்பனண்ட் கிளிக் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே காம்பனண்ட் வைஸில் க்ரியேட் பண்ணியிருப்போம். கரெக்டாக, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுவே வந்து காமிக்கும். ஸோ இப்போது இந்த காம்பனண்ட் நான் ஹெட்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். அதே மாதிரி கண்டென்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இப்போ லோட் ஆகுது என்ன வந்திருக்கு அப்படின்னா டைம் அவுட் வைல் இன்ஸ்பெக்டிங் எலமெண்ட் 4னு வந்திருக்கா. ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து நான் அந்த ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கரெக்டாக, ஸோ என்னோடய அப்ளிகேஷனுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து தெரியல, அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து உங்களோட சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டெக்ஸ்ட் எடிட்டருக்கு போய்க்கோங்க. டெக்ஸ்ட் எடிட்டர் போயிட்டு இதில் வந்து உங்களுடைய சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஜஸ்ட் டெர்மினலில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தீங்க அப்படின்னா டெர்மினல் வந்து க்ளோஸ் ஆகிடும். டெர்மினேட் பேட்ச் ஜாப்னு வருதா, ஒய் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ உங்களோட சர்வர் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேவா, ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், சர்வர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு npm run dev டைப் பண்ணணும் இல்லை. இதுக்கு முன்னாடி பண்ண கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்பேரை கொடுத்துட்டே போனீங்க அப்படின்னா என்னென்ன கமெண்ட் கொடுத்தீங்களோ அதில் வரும். ஓகேவா, npm run dev
என்டர் அடிச்சு அப்படின்னா திரும்ப சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த போர்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். சரியா? இன்ஸ்பெக்ட். ஸோ இன்ஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது காம்பனண்ட் இதில் வந்து ஹெட்டரை கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் வந்து ஏதாச்சும் வேறு ஒரு காம்பனண்ட் வந்து டேட்டா வந்திருக்கான்னு பார்த்தா நியூ என்ட்ரி வந்து யூசர் K7 நியூ என்ட்ரி பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங் ரெண்டர்டு பை யாரால் ரெண்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஹெட்டர் காம்பனண்ட் வந்து யார் ரெண்டர் பண்ணுறா? ஆப் காம்பனண்ட் தான் ரெண்டர் பண்ணுது. ஏன்னா இந்த ஹெட்டர் காம்பனண்ட்டை நான் ஆப்பில் வந்து கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிரியேட் ரூட் ரியாக்ட் டாம் இது 3 தான் வந்து ரெண்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே தானே? அதே மாதிரி கண்டென்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எதுவும் ப்ராப்ஸ் இப்போதைக்கு வரல. ரெண்டட் பை யார்? ஆப்பு, கிரியேட் ரூட்டு, ரியாக்ட் டாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் யூஸர் வந்து முருகேஷன் ஆப்பு சோர்ஸ் ஃபைல் வந்து ஃபூட்டர்.js. இப்போ இந்த ஆப்பை கிளிக் பண்ணாலுமே இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ரெண்டட் பை யார்? கிரியேட் ரூட் அப்படின்ற அந்த மெத்தட் மூலிமா வந்து ரெண்டர் பண்ணியிருக்கு இந்த ரியாக்ட் டாம். ஓகேவா? வேர்ஷனோட வரும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகும். சரியா? இப்போதைக்கு நம்ம வந்து காம்பனண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. 3 காம்பனண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். கிளியராக வந்து பார்த்துருப்போம். ஃபூட்டர், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், கிளாஸ் காம்பனண்ட்லாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த க்ரியேட் பண்ண காம்பனண்ட்டுக்கு வந்து எப்படி ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? நார்மலாக வந்து நம்ம பேசிக் சிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஏதாச்சும் லைப்ரரி இருந்தால் அந்த லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வினிலா ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துருப்போம் இல்லையா, இன்லைன் ஈவெண்ட்லாம் பார்த்துருப்போம், ஆன் கிளிக். அதெல்லாம் வந்து நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணுறது, அது மூலிமா எப்படி வந்து ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் கிளியராக பார்க்கலாம்.